Hi, hello friends, welcome to the channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான ஸ்ட்ராபெரி கேக் தான் பார்க்க போறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். ரொம்பவே ஹாப்பியா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டு 1 சிட்டிகை உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட வாடை எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்ல ஹை ஸ்பீட்ல போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முட்டையோட கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு முட்டையும் சர்க்கரையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/2 kg அளவு கேக் செய்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலே கரெக்டாக இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும், ஓவர் ஸ்பீட் பண்ணிடாதீங்க, கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஆயில் சேர்த்து பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு அரிப்பு வச்சுட்டு மாவு பொருட்கள் சேர்த்துக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கிடலாம். நம்ம இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சு தான் செய்கிறோம். நார்மல் ஸ்ட்ராபெரி வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் க்ரஷ் வந்து நம்ம ரெடி பண்ணலை. ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சு செய்கிறோம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கேக்கு மாவெல்லாம் நல்லா சளிச்சு சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இதை சேர்த்துட்டு இதில் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எல்லா மார்க்கெட்லையும் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கிடுவோங்க. இப்படி சேர்க்கும் போது கலரும் நமக்கு லைட் பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூட்டதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம கேக் செஞ்சுட்டு ஃபில்லிங்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து சேர்ப்போம். அதனால ஸ்பாஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும்னால ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை 6 இன்ச் டின் மோல்டுக்கு மாற்றிக்கிடலாம். நீங்கள் 5 இன்ச் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 6 இன்ச் டின்னில் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றிட்டு அவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பேக் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக்கிங் டைம். எனக்கு கரெக்டாக 30 மினிட்ஸ்லேயே பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதே நார்மல் கடாயில் பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலே போதும், லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்ல கேக் வந்து கூல் டவுன் பண்ண வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சூடாக இருக்கும்போது கட் பண்ணாதீங்க, நமக்கு லேயர் வந்து கரெக்டாக வராது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கேக்கும் நல்லா கூல் டவுன் ஆயிருச்சு. இப்போ இதில் இருக்க பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 3 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கேக்கோட ஸ்பான்சினஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்பான்சியாக கிடச்சிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை 3 லேயராக சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் அசம்பிள் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு சுகர் சிரப்பாக நல்லா வெட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரீம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்னு வச்சு 3 லேயரையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி க்ரம் கோட் கொடுத்தாச்சு. க்ரம் கோட் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனல் கோட் வந்து கொடுத்துக்கிடலாம். ஃபைனல் கோட்டு சூப்பராக மெயின் கோட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் சிம்பிளாக நீட்டாக ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். பிங்க் வித் ஒயிட்டில் நான் கொடுக்க போகிறேன். நல்லா குட்டி நாசிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு குட்டி குட்டியாக டிசைன் கொடுக்கும்போது கேக் இன்னுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டிசைன் கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கீழே உள்ள லேயரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க்கில் நம்ம சூப்பராக கொடுத்தாச்சு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஹைட் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். சூப்பராக கேக்கை டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேக்கோட டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி கொடுத்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைன் கொடுத்துட்டு கோல்டன் பால்ஸ் வச்சு சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கிரீடம் மாதிரி இருந்துச்சு. இந்த கேக் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக கேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுட்டு மை பிரின்ஸ் சுகீர்தான் கேட்டிருந்தாங்க. மை லிட்டில் பிரின்ஸ் சுகீர்தான் அதே மாதிரி சூப்பராக எழுதி கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ரைட்டிங் மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் போக போக கற்றுக்கிடலாம். கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டுக்கு செய்யும்போது இன்னுமே சூப்பராக செய்யலாம். இந்த கேக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்களும் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நார்மல் கடையில் பண்ணுற கேக் ரெசிபிஸும் இருக்குது. அதுவுமே ரொம்பவே சூப்பராக நல்லா சிம்பிளாக நீட்டாக செஞ்சிடலாம். நீங்கள் யாராவது குன்னூர் அரவங்காடு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் தேவைப்படுச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஏபிசி மால்ட் ப்ரௌனி எல்லாமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.